ஆவலுடன் எதிர்பார்க்கும் பேருரை நிகழ்த்த வருகிறார் பேராசிரியர் முனைவர் தேஞா. அன்பு பாராட்டி அழைக்கிறோம். பட்டு நூல் நெய்வதிலும் பட்டு போல் நூல் செய்வதிலும் வல்லவராக திகழும், எல்லோருக்கும் நல்லவராகவும் திகழும் பத்மஸ்ரீ நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களே, உவேசாவுக்கு பின்னே ஒரு குட்டி உவேசாவாக திகழும் கம்பபாத சேகரன் சங்கரன் அவர்களே, பன்னீர் மரத்திலிருந்து பூக்கள் உதிர்வதைப் போல வெள்ளை நிறப் பன்னீர் பூவும் வேறு நிற பூக்களையும் சிந்துவதைப் போல அழகாக ஆங்கிலத்தையும் தமிழையும் சொற்கள் முனைமுறியாமல் உதிர்த்து பேசிய சிம்மாஞ்சனா அவர்களே, கம்பன் கழகத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய, இந்த வயதிலும் தூக்கி பிடிக்கக்கூடிய அருமை சகோதரி சாரதா நம்பியாரூரன் அவர்களே, இல்லை உங்களை ஒட்டி தான் நான் இருக்கிறேன். இன்றைக்கும் பணியினால் பாலனாகவே இருக்கும் பாலசீனிவாசன் அவர்களே, தங்கள் வருகையினால் இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமதி உலகநாயகி பழனி அவர்களே, மலர்மகன் அவர்களே, தர்மராஜன் தம்பதியர்களே, கவிஞர் மரிவண்ணன் அவர்களே, திரு குருமூர்த்தி அவர்களே, கிருஷ்ணகுமார் அவர்களே, தியாகராஜன் அவர்களே, ஜெகதீசன் அவர்களே, பிரியா ராமச்சந்திரன் அவர்களே, ஏனைய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இது பொன்விழா ஆண்டு என்றார்கள். ஒரு செய்தியை நினைவு கூறலாம் என்று நினைக்கிறேன். 50 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை கம்பன் கழகத்தினுடைய விதை கோவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டது. கோவை கம்பன் விழா நிறைவு பெற்ற பின்னர் நண்பகலில் மணி மேல்நிலைப் பள்ளியில் அந்த தலைமை ஆசிரியருடைய அறையில் இஸ்மாயில் அவர்களும் கம்பனடிப்பொடி அவர்களும் நானும் ஜி.கே. சுந்தரம் அவர்களும் உட்கார்ந்திருந்தோம். அப்போதுதான் கம்பனடிப்பொடி ஒரு கேள்வி கேட்டார்கள். என்னடா நீங்களெல்லாம் இருக்கிறீர்களே, தலைநகரில் கம்பனுக்கு ஒரு கழகமில்லையே என்றார்கள். அடுத்த 10 நாளில் இஸ்மாயில் அவர்கள் வீட்டு மாடியில் 60 கூடினோம். இஸ்மாயில் அவர்கள், ஆசாஞா அவர்கள், கீவாஜா அவர்கள், பழனியப்பன் அவர்கள், நான், இப்படி 6 பேர் கூடினோம். அந்த 60 இப்பொழுது 2 தான் இருக்கிறோம். ஒருவர் பழனியப்பன், இன்னொருவர் நான். 50 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய ஒரு கழகம் இவ்வளவு வளர்ந்திருப்பதை பார்க்கும் பொழுது அதை தோற்றுவித்தவர்களில் ஒருவனாக இருந்த எனக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி. பெரியாழ்வாருடைய சொற்களை கடன் வாங்கி கொண்டு மங்களாசாசனம் செய்யலாம் என்று நினைக்கிறேன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு இக்கழகம் வாழ்வதாக. இருவரை நான் மறக்கக்கூடாது. ஒருவர் நீதியரசர் இஸ்மாயில் அவர்கள், இன்னொருவரை நான் மறந்துவிட்டேன். அந்த 60 ஒருவராக இருந்தவர் கிமு அழகர்சாமி அவர்கள். இன்றைக்கு உங்கள் கையில் தவழக்கூடிய அந்த ஒரே கட்டாக அமைந்திருக்கிற கம்பராமாயண நூல் வருவதற்கு காரணமாக இருந்தவர் கிமு அழகிர்சாமி தான். ஏனென்றால் அவர்தான் ஹோ அண்ட் கோவுக்கு உறவுக்காரர். அதனால் அந்த நூலை நன்றாக வெளியிடலாம் என்றும் அவர்தான் அந்த மெல்லிய தாளில் வெளியிட வேண்டும் என்றும் சொன்னார். என்றால் பகவத்கீதையை
சின்மயானந்தா அவர்களுடைய மொழிபெயர்ப்பு அப்படி வந்திருக்கிறது என்பதை காட்டி சொன்னார். அதனால் அது தோன்றியது. இன்னொருவரையும் நான் மறக்கக்கூடாது. கம்பன் கழகத்தினுடைய துணை செயலாளராக 10 ஆண்டுகளுக்கு மேல் நான் இருந்தேன். பின்னர் நானாக ஒதுங்கிவிட்டேன். மீண்டும் என்னை வற்புறுத்தி வரவேண்டும் என்று ஆணையிட்டவர் அருளாளர் ஆரம்பி அவர்கள். என் ஆயுள் இருக்கும் வரை அவர் செய்த அந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். அப்படிப்பட்டவர். இன்றைக்கு கம்பன் கழகம் மிகச் சிறப்பாக இருப்பதற்கு காரணம் பின்னே வந்து சேர்ந்தவர்களுள் நல்லி அவர்களும் நம்முடைய நயவுரை நம்பி ஜெகத் அவர்களும் தான். கட்சி மாறுபாடுகளை மறந்து அவர்களை வாழ்த்துவது நம்முடைய கடமை. நல்லி அவர்கள் ஒரு செய்தியை சொன்னதால் நான் இதை சொல்லுகிறேன், இல்லையென்றால் அதை சொல்ல மாட்டேன். இன்றைக்கு கம்பராமாயணம் ஆங்கிலத்தில், ஹிந்தியில், மலையாளத்தில், கன்னடத்தில் 1 ஆண்டுக்குள் வர இருக்கிறது. அந்த வேலையை செம்மொழி நிறுவனம் தொடங்கி இருக்கிறது. இதற்கு மூல காரணம் ஒருவர். அவருக்கு தமிழ் உலகம் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறது. அவர் வேறு யாரும் அல்லர், டாக்டர் பிரியா ராமச்சந்திரன் அவர்கள்தான். அதை கொஞ்சம் விளக்கி சொன்னால்தான் உங்களுக்கு விளங்கும். திருவரங்கத்தில் பாரத பிரதமர் அவர்கள் முன்னே கம்பராமாயண பாடல்கள் இசைக்கப்படுவதற்கும் கம்பராமாயணம் வால்மீகி இரண்டையும் ஒப்பிட்டு பேசுவதற்கும் வாய்ப்பை உருவாக்கியவர் டாக்டர் பிரியா ராமச்சந்திரன் தான். அவர்கள் அமைத்த அந்த அழகான குருச்சரனுடைய 5 பாடல்கள் அப்படியே நம்முடைய பாரத பிரதமரை உருகச் செய்திருக்கிறது. நான் அண்மையில் நம்முடைய இசைஞானி அவர்களுடைய வீட்டில் சந்தித்த பொழுது 5 நிமிடம் துயரச் செய்தியை பேசிக்கொண்டிருந்து விட்டு அடுத்தவுடன் கேட்டார், ஐயா, அந்த 5 பாடல்களை தொகுத்து தந்தவர் யார் என்றார். அவர் நான் தொகுத்து தந்திருப்பேனோ என்று கருதி சொன்னார். நான் சொன்னேன், பிரியா ராமச்சந்திரன் தொகுத்தார்கள், நான் அதற்கு கொஞ்சம் உதவினேன் என்று சொன்னேன். அவ்வளவு அவர் அதை பிடித்திருக்கிறது. இன்னொரு செய்தியையும் இங்கே சொல்ல வேண்டும். இங்கே இளைஞர்களும் இருக்கிறார்கள், அவர்களுக்காக இந்த செய்தியை சொல்கிறேன். 1957 ஹிந்தி ஒழிக, லம்பாடி ஹிந்தி ஒழிக என்று கும்பகோணம் அரசினர் கல்லூரியில் மாணவர்களெல்லாம் உறக்க ஒலித்து கொண்டு வீதியில் நடந்தபொழுது அந்த கூட்டத்தில் நானும் ஒருவன், அதை ஒலித்தவனும் ஒருவன். 18 வயதுக்கு முன்னே அதை எதிர்த்ததனால்தான் 81 வயதிலேயும் நான் ஹிந்தியை படித்து கொண்டிருக்கிறேன். நான் இளைஞர்களுக்காகத்தான் இதை சொல்கிறேன். மைய அரசு மொழிக் கொள்கைகளை தீர்மானிப்பதற்காக 2015 ஆண்டு டெல்லியில் ஒரு குழு அமைத்தது. அந்த குழுவில் என்னையும் உறுப்பினராக போட்டிருந்தார்கள். அங்கு போன பொழுது என் ஒருவனை தவிர மற்ற எல்லோருக்கும் ஹிந்தி தெரிந்தது. அதை நடத்திய அதற்கு குழுவுக்கு தலைவராக இருந்தவர் ரொம்ப பண்பாளர். அவருக்கு என் மீது தெரியாத ஒரு அன்பு இருந்தது. அதற்கு காரணம், அவர் கும்பகோணத்து பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறார். அவர், ஞானசுந்தரம்ஜி இஸ் ஹியர், ப்ளீஸ் பி பைலிங்குவல் என்பார். ஆனால் எல்லோரும் ஹிந்தியில் ஆரம்பித்து ஆங்கிலத்தில் தொடங்கி ஹிந்தியில் பேசுவார். நான் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ஐ வாஸ் ashamed. Hardly I returned from Delhi, I started learning Hindi. இது எதற்காக சொல்கிறேன் என்றால், பாரத பிரதமர்கள் முன்னே என்னை பேச வைத்த பிரியா ராமச்சந்திரன் அவர்கள் ஆங்கிலத்தில் நீங்கள் வால்மீகியையும் கம்பரையும் பற்றி சொல்ல வேண்டும் என்றார்கள். நான் ஒரு தொடர் சொன்னேன்.
Valmiki is the proud of India. Valmiki is the pride of Sanskrit. Kamban is the pride of Tamil. Both are the pride of Bharat Mata என்று சொன்னேன். அடுத்து ஒரு செய்தியை சொன்னேன். Valmiki has provided a pile of gold and Kamban has made out of it beautiful ornament worthy to wear என்று சொன்னேன். அதை அவருக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக அதை எனக்கு தெரிந்த ஹிந்தியில் சொன்னேன். நான் படித்த ஹிந்தியை பயன்படுத்த வேண்டும் அல்லவா, அதற்காக சொன்னேன். வால்மீகி நே सोने की ढेर दिया है, कंबन ने उसे खूबसूरत आभूषण बनाया है என்று சொன்னேன். உடனே ஆகவே நீங்கள் ஒன்று மகிழ்ச்சி அடைய வேண்டும். திருமதி பிரியா ராமச்சந்திரன் அவர்கள் முயற்சியினால்தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கம்பராமாயணத்தை பற்றி தெரிந்து கொண்டார். அடுத்த நாளே கேட்டார், இஸ் தேர் எனி டிரான்ஸ்லேஷன் ஆஃப் கம்பராமாயணா இன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் என்றார். இல்லை என்ற உடனே செம்மொழி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு 5 மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொன்னார். இனி தலைப்புக்கு வருவோம். எனக்கு அருமையான ஒரு தலைப்பை நான் தான் தேர்ந்தெடுத்தேன். ஏனென்றால் ராமன் எத்தனை ராமனடி என்றார்கள். நான் கூட முதலில் நினைத்தேன், எல்லாரும் அந்த ராமன் இந்த ராமன் என்று பேசுகிறார்களே, நாம் சாப்பாட்டு ராமன் என்று பேசுவோமே என்று கூட நான் நினைத்தேன். ஆனால் அது வேடிக்கையாக போய்விடுமே தவிர அது பொருள் நிறைந்ததா? இல்லை, என்ன பேசினாலும் அது ஒரு நகைச்சுவையாகத்தான் போகும் என்பதால் நான் அதை விடுத்து சீதாராமன் என்று பேச நினைத்தேன். நம்முடைய சிறப்புக்கெல்லாம் மூல காரணம் தமிழ் மொழியில் திருக்குறளும் கம்பராமாயணமும் இருப்பதுதான். திருவள்ளுவர் தான் சொன்னார், ஒரு குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டுமானால் என்ன தேவை? பெரிய வீடு இருந்தால் குடும்பம் அமைதியாக இருக்குமா? செல்வ வளம் இருந்தால் குடும்பம் நன்றாக இருக்குமா? ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இல்லாள் நல்லவளாக இருக்க வேண்டும். இல்லதன் இல்லவள் மாண்பானாள், உள்ளதன் இல்லவள் மானா கடை. இதை விட எப்படி? திருவள்ளுவர் எப்படி அழகாக அதிகாரங்களை அமைத்திருக்கிறார் என்று பாருங்கள். அறத்துப்பால் என்று முதலில் கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், பாயிரம். அதுக்கப்புறம் என்ன சொல்றார்? கணவனுடைய இலக்கணத்தை சொல்வது அடுத்த அதிகாரம், மனைவியின் இலக்கணத்தை சொல்வது அடுத்த அதிகாரம், பிள்ளைகளின் இலக்கணத்தை சொல்வது அதற்கு அடுத்த அதிகாரம். இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேர். இல்வாழ்க்கை என்பது தேடி பாருங்கள், ஆடவனை பற்றித்தான் இதில் பேச்சிருக்கும். இயல்பினான் வாழ்வான் என்பான், முயல்வாருள் எல்லாம் தலை என்றிருக்கும். அடுத்தது வாழ்க்கை துணை நலம், இல்லதன் இல்லவள் மாண்பானாள். ஒரு குறள் சொன்னார், ஒருவன் பகைவர்களின் முன்னே கூட தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. அந்த ஏறுபோல் பீடு நடை என்பதற்கு சிங்கம் போல் பீடு நடை என்று பரிமேலழகர் உரை எழுதினார். மூவா அவர்கள் ஏறுபோல் பீடு நடை என்பதற்கு பழைய பதிப்புகளில் சிங்கம் போன்ற பீடு நடை என்றுதான் எழுதினார். காக்கு கோதண்டராம கவுண்டர் ஒரு விளக்கம் சொன்னார். நான் பண்ணையக்காரன், நான் மாடுகளை வச்சிருக்கிறேன், எங்கள் கிடையில் காளை இருக்கும். அந்த காளையினுடைய நடையில் தான் பெருமிதம் இருக்கும் அப்படின்னார். சிங்கத்தின் நடையில் தலைமைத்தன்மை தெரியும், புலியின் நடையில் சீற்றம் தெரியும், யானையின் நடையில் காம்பீரியம் தெரியும், காளையின் நடையில்
பெருமிதம் தெரியும். பெருமித பகட்டுக்கு துறையும் உண்டோ என்கிறான் புறநானூற்று புலவன். அதனால் அவர் காலை பார்த்தால் அப்படி தலை நிமிர்ந்து நடக்கும். அது மாதிரி புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை என்கிறார் திருவள்ளுவர். ஒரு குடும்பம் ஆவதும் பெண்ணால், ஒருவன் சிறப்படைவதும் பெண்ணால், ஒருவன் அழிவதும் பெண்ணால். சம்சாரமே சம்ஹாரமாக போவதும் உண்டு. இப்படி நாம் எவ்வளவோ நிறைய கம்பராமாயணம் கேட்டிருக்கோம். ஆனாலும் கம்பராமாயணத்தை நாம் இந்த காலத்து சில நிகழ்ச்சிகளோடு ஒப்பிட்டால் அதனுடைய சிறப்பு தெரியும். சாக்ரட்டிஸ் பேரறிஞன், அவன் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தான். அதற்கு காரணம் என்ன? அவன் மனைவிதான். ஓயாமல் அவனை திட்டுகிறாள். அவன் மௌனம் சாதிக்கிறான். ஒருவர் திட்டுகிற பொழுது எதிராளி ஏதேனும் பதில் சொன்னால்தான் அந்த சண்டை சூடு பிடிக்கும். ஆனால் சாக்ரட்டிஸ் பேசாமலேயே இருந்து விட்டார். அவள் கடுமையாக திட்டினாள். சாக்ரட்டிஸ் எந்த எதிர்வினையும் செய்யவில்லை. அவள் மாடியில் ஏறி ஒரு வாளி நிரம்ப தண்ணீரை எடுத்து சாக்ரட்டிஸின் தலையில் ஊற்றினாள். பக்கத்தில் இருந்தவர்களை பார்த்து சாக்ரட்டிஸ் சொன்னான், முன்பு இடி இடித்தது, இப்பொழுது மழை பெய்கிறது. இதைவிட கொடுமை நெப்போலியன், 3ஆம் நெப்போலியன், அவனுடைய மனைவி ரொம்ப அழகானவள். அவளுடைய மரியா யூகினி என்பது அவளுடைய பெயர். அவள் அழகி, அவனும் அழகன். அவர்களிடத்தில் அழகு இருந்தது, இளமை இருந்தது, செல்வம் இருந்தது, ராஜ குடும்பம் என்ற பெருமை இருந்தது. ஆனால் அவருடைய வாழ்க்கை தோற்று போய்விட்டது. நெப்போலியன், நான் சொல்வது 3ஆம் நெப்போலியன், அவன் அமைச்சர்களோடு பேசிக்கொண்டிருக்கிற பொழுது அந்த கூட்டத்திற்கு ஓடி போய் கதறுவாள், அழுவாள். அவன் பல நேரம் தன்னுடைய படுக்கை அறைக்கு போகாமல் இரவு வந்தவுடன் குதிரையை எடுத்துக்கொண்டு போய் வெளியிலே திரிந்துவிட்டு இரவு வீட்டிற்கு திருவார். இப்படி இருந்தார். அதைவிட கொடுமை லியோ டால்ஸ்டாய். வார் அண்ட் பீஸ் என்ற 2 அற்புதமான நாவல்களை தந்தவர். காந்தியடிகளுக்கு கடிதம் எழுதுகிற பொழுது குறளுடைய மேன்மையை எடுத்து சொன்னவர். அவருடைய வாழ்க்கை தோல்வியடைந்து விட்டது. அவருடைய மனைவி 48 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு நாள் அவர் டைரியில் எழுதியிருந்த அந்த காலத்து குறிப்பை கொடுத்து படிக்க சொல்கிறாள். அவரும் படிக்கிறாள், அவளும் கேட்கிறாள். இருவரும் கண்ணீர் விடுகிறார்கள். உலகப் புகழ் இருந்தது, நிரம்ப செல்வம் இருந்தது. லியோ டால்ஸ்டாய்க்கு இந்த வாழ்க்கை பிடிக்கவில்லை. ராயல்டி வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். கடைசியில் தான் செய்த தவறுகள், தான் செய்த கொலை அனைத்தையும் வெளிப்படுத்திவிட்டார். அவருக்கு அந்த கணவனும் மனைவியும் ஒத்துப்போக முடியவில்லை. அவள் அபின் குடித்துவிட்டு கீழே விழுந்து புரண்டாள். வீட்டில் வாழ முடியாது போன லியோ டால்ஸ்டாய் ஒரு பனிக்காலத்தில் வீட்டை விட்டு புறப்பட்டு போய் உண்ணாமல் உறங்காமல் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் மாண்டு கிடந்தார். அவருடைய கடைசி விருப்பம் என்ன தெரியுமா? என்னுடைய பிணத்தை கூட என்னுடைய மனைவி பார்க்கக்கூடாது என்று எழுதினார். இவர்களெல்லாம் வாழ்க்கையில் தோற்று போனார்கள். காரணம் என்ன? மனைவி. கடைசியாக ஒன்று சொல்கிறேன். ஆப்ரஹாம் லிங்கன் உழைப்பால் உயர்ந்தவர். அவருடைய நடையை விமர்சித்தாள் மனைவி. ஒரு நாள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இன்னொருவருடைய வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இருவருக்கும் பேச்சு எழுந்து கொண்டிருக்கிறது. அந்த டாட் அம்மையார் கையில் வைத்திருந்த காஃபியை அப்படியே ஆப்ரஹாம் லிங்கன் மேலே வீசிவிட்டார், முகத்தில் வீசிவிட்டார்.
ஒரு பணிப்பெண் வந்து அதை துடைத்து விடுகிறாள். உலகப் புகழ்பெற்ற ஆப்ரஹாம் லிங்கனுடைய வாழ்க்கை தோல்வியடைந்தது. எதனால்? லியோ டால்ஸ்டாயினுடைய வாழ்க்கை தோல்வியடைந்தது. எதனால்? 3ஆம் நெப்போலியனுடைய வாழ்க்கை தோல்வியடைந்தது. எதனால்? சாக்ரட்டீஸினுடைய வாழ்க்கை வெற்றி பெறவில்லை. எதனால்? மனைவி சரியாக அமையவில்லை என்பதால். இதற்கு மாறாக ஒன்று சொல்லுகிறேன். டிஸ்ரேலி என்று இங்கிலாந்தினுடைய தலைமை அமைச்சராக இருந்தவர். அந்த டிஸ்ரேலியினுடைய வாழ்க்கை வினோதமான வாழ்க்கை. 35 ஆண்டு காலம் வரை திருமணம் செய்து கொள்ளாமலேயே இருந்தவர் டிஸ்ரேலி. டிஸ்ரேலி காதலில் நம்பிக்கை இல்லை, பணத்துக்காகத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். அவருக்கு 35 வயது. அவரை விட 20 வயது மூத்தவள் 55 வயதான நான்சியை அவர் கல்யாணம் பண்ணிக்கொள்ள சம்மதித்தார். நான்சி சொன்னாள், ஒரு ஆண்டு தள்ளி போடும். என்னென்ன வயசு இருக்குல்ல, 55 வயசு. நான்சி சொல்லுகிறாள், ஒரு ஆண்டு அவரோடு பழகி பார்த்து விட்டு திருமணம் செய்து கொண்டார். டிஸ்ரேலி பணத்திற்காகத்தான் திருமணம் செய்து கொண்டார். ஆனால் நான்சிக்கு அறிவில்லை, எந்த விதமான ரசனை உணர்ச்சியும் இல்லாதவள். ஆனால் ஒன்று, எப்படி கணவனோடு நடக்க வேண்டும் என்ற ஒரு கலையை மாத்திரம் அவள் அறிந்திருந்தாள். காரசாரமான விவாதம் நடத்திவிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தால் நான்சி வரவேற்ற அந்த வரவேற்பு, அவளுடைய உபச்சாரம் எல்லாம் அவரை மகிழ்வித்தன. எந்த காலத்திலும் நான்சி டிஸ்ரேலியை உங்களால் இது முடியாது என்று சொல்லவில்லை, உங்களால் இது முடியும், செய்யுங்கள் செய்யுங்கள் என்றெல்லாம் வற்புறுத்தினாள். அவர் எழுதுகிறார், என்னுடைய வாழ்க்கை நான்சியினால் தான் உயர்ந்தது என்று எழுதிவிட்டு ஒரு வேடிக்கையான சம்பவம் சொன்னான். நான்சி, நான் உன்னை காதலால் மணந்து கொள்ளவில்லை, உன்னை காசுக்காகத்தான் மணந்து கொண்டேன் என்று ஒரு நாள் சொல்கிறார். நான்சி சொல்கிறாள், எனக்கு அது நன்றாக தெரியும். இன்னொரு முறை உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமானால் நீங்கள் என்னை காசுக்காக மணந்து கொள்ள மாட்டீர்கள், காதலால் மணந்து கொள்வீர்கள். அதுபோல 12 ஆண்டுகள் பிரதம மந்திரியாக இருந்தவர் கிளாட்ஸ்டன். கிளாட்ஸ்டனுடைய மனைவியும் அப்படித்தான், கணவனுடைய இயல்பறிந்து நடந்தவள். அதனால் அவர்களுடைய வாழ்க்கை பல ஆண்டுகள் நீடித்தது. நல்ல இணையை தேர்ந்தெடுத்தால் மட்டும் போதாது, அந்த இணைக்கு ஏற்ப நல்லவராகவும் இருத்தல் வேண்டும். ஆண் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாலும் பெண் ஒரு ஆணை தேர்ந்தெடுத்தாலும் தேர்ந்தெடுத்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு ஏற்ப தங்களை தகுதியாக்கி கொண்டால்தான் அந்த காதல் வாழ்வு வெற்றி பெறும், அந்த இல்லறம் வெற்றி பெறும். இப்பொழுது கம்பராமாயணத்திற்கு வருவோம். கம்பராமாயணத்தில் வால்மீகத்தில் சீதைக்கும் ராமனுக்கும் காதல் இல்லை. அந்த மரம், அந்த திருமணம் ஆசுரம் என்ற திருமண வகையை சார்ந்தது. பெற்றோர்கள் ஏற்பாடு செய்தது. ஆசுரம் என்பது என்ன? ஒரு பந்தயம் வைத்து பந்தயத்தில் வெற்றி பெறுபவனுக்கு பெண்ணை கொடுப்பது ஆசுரம். அதில் எண்வகை திருமணம் சொல்வார்கள். பிரமம், பிரசாபத்தியம், ஆரிடம், தெய்வம், ஆரிஷம், காந்தர்வம், பைசாசம், அராக்கதம் என்று இப்படி சொல்வார்கள். எண்வகை திருமணத்தில் நாமெல்லாம் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி கொண்டவர்கள். நம்முடைய திருமணம் எல்லாம் பிரசாபத்தியம் என்ற எண்வகை திருமணத்தில் பிரசாபத்தியமாக அமையும். வான்மீகத்தில் சீதைக்கும் ராமனுக்கும் நடந்த திருமணம் ஆசுரம். வில்லை வளைத்தவனுக்கு சீதை மனைவியாவாள், ஆசுரம். ஆனால் கம்பரில் காதல் திருமணம். இதற்காகத்தான் கம்பர் இப்படி மாற்றுகிறார். ரொம்ப அழகு. ஒரு எளிய பாட்டு, அதில் ஒரு நயம் சொல்லலாம் இல்லையா? முதல்ல சீதையை பற்றி வர்ற பாட்டு தான். மையரு மலரின் நீங்கி யான் செய்மா தவத்தின் செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டியந்த கடிநகர் கமலச்செங்கண் ஐயனை ஒல்லைவா என்று அழைப்பது போன்றதன்றே பாட்டு.
வயசாயிட்டாலும் மறந்து போய் சமயத்தில். இப்போ பாருங்க, இந்த பாட்டில் ஒரு நயம். செய்யவள் இருந்தாள் என்று. செய்யவள்னா யாரு? திருமகள். ராமன் வந்தான்னு சொல்லலாமா? திருமகள் இருக்கிறாள்னா யார் வந்தான்னு சொல்லணும்? திருமகன் வந்தான்னு சொல்லணும். இப்போ திருமகன்கிற சொல்லையும் சொல்லணும், அது ராமனையும் குறிக்கணும். அப்படி கம்பர் ஒரு சொல்ல அங்கே கையாடுறார். செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமலச் செங்கண் ஐயனை. இந்த கமலச் செங்கண் ஐயன் என்பது யாரை குறிக்கும்? பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண். கமலச் செங்கண் திருமாலையும் குறிக்கும், கமலச் செங்கண் என்பது ராமனையும் குறிக்கும். செய்யவள் என்ற சொல் திருமகளையும் குறிக்கும். செய்யவள் என்ற சொல் கண்ணகி சீதை சிவப்பு, ராமன் கருப்பு. கருப்பு சிவப்புக்கு தான் மேட்சாக இருக்குது போல இருக்கு. என்ன அழகு பாருங்க. செய்யவள் இருந்தாள், அவ சிவப்பு, இவ தாமரை கண்ணன். அங்கே அவளை சீதை என்றால் இவனை ராமன், அவளை திருமகள் என்றால் இவன் திருமகன். இப்படி சொல்கிறான். சரி, 2 பேரும் வர்றாரு. வரும்பொழுது கன்னிமாடத்தில் அவர் நிற்கிறார். இப்போ ஆராய்ச்சி மாணவர்கள் இருக்கிறீர்கள், இங்கே ஒன்று சொல்கிறேன். ஒரு அழகான பாட்டு, எல்லாரும் பலகால் சொல்கிற பாட்டு. பொன்னின் ஜோதி போதினி நாற்றம் பொலிவே போல் தென்னும் தேனின் திஞ்சுவை செஞ்ச கவியின்பம் கன்னிம் மாட தும்பரின் மாடே கதிவேடோடு அன்னம் மாடும் முந்துரை கண்டங் அயல் அயல் நின்றாரா நின்றாளா. சென்னை கம்பன் கழகத்தில் பார்த்தாலும் கூட நின்றார்னு இருக்கும். வைமுக பதிப்பில் பார்த்தாலும் நின்றாள்னு இருக்கும். மர்ரே பதிப்பில் பார்த்தா தான் நின்றாள்னு இருக்கும். இதில் எது சரி? இப்போ ஒன்று பார்ப்போம். முதல்ல ராமன் பார்த்துட்டாங்க. முதல்ல தானே இது பார்த்தான். கன்னிம் மாட தும்பரின் மாடே களி பேடோடு அன்னம் ஆடும் முன்துறை கண்டு அங்கு அயல் நின்றார் என்றால் யாரு? ராமனும் நின்றான், லக்குவனும் நின்றான், அந்த தாடிகார முனிவனும் நின்றான். அப்படி வரும் இல்லையா? இப்போ இந்த முதல் பார்வையில் கண்ணும் கண்ணும் சந்திக்கல, அப்புறம்தான் போய் சந்திச்சதுன்னா இதுனா 2ஆம் சந்திப்பில் தான் காதலா? அதனால் அங்கே என்ன பாடம் சரியாக இருக்கணும்னா, அன்னம் ஆடும் முன்துறை கண்டு அங்கு நின்றாள் அப்படிங்கிற பாடம் தான் சரியாக இருக்கணும். இதை சொல்லிட்டா போதுமா? கம்பர் எங்கே சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும். இந்த அனுமனை தூது அனுப்புகிறான் இல்லையா, அனுமனை போய் சீதையை தேடிட்டு வாங்குறான் இல்லையா, அப்படி சீதையை தேடிட்டு வா அப்படின்னு சொல்கிற ராமன் அந்த அனுமன்கிட்ட சொல்கிறான், அன்னைக்கு கன்னிமாடத்தில் அவள் அந்த துறையில் நின்று கொண்டிருந்த பொழுது நான் பார்த்தன அந்த நிகழ்ச்சியை சொல்லுங்கிறான். இப்போ பாட்டை சொல்கிறேன் பாருங்க. அன்னம் ஆடும் துறைக்கு அருகு நின்றாளை அக்கன்னி மாடத்திடை கண்டதும் கழறுவாய். இது எங்கே வருது? கிஷ்கிந்தா காண்டத்தில் வருது. கிஷ்கிந்தா காண்டத்தில் ராமன் தூது அனுப்புகிற அனுமனிடத்தில் அந்த துறையில் நின்று கொண்டிருந்த அவளை நான் கண்டேன் என்கிறான். இப்போ அன்னம் ஆடும் முன்துறை கண்டங்க அயல் நின்றாள் சரியான பாடமா, நின்றாருங்கிறது சரியான பாடமா? பாருங்க, கம்பர் ஆராய்ச்சிக்கு எவ்வளவு இடம் கொடுக்குறார். சரி இருக்கட்டும். இப்போ ஒரே ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப நேரம் ஆகிட்டுது, ஆனால் ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். 2 பேருக்கும் காதல், வால்மீகத்தில் இல்லாத காதல். முதல்ல சீதை எப்படி கஷ்டப்பட்டா அப்படின்னு சொல்கிறேன். சீதையினுடைய காதலை சொல்கிறதுக்கு முன்னாடி சந்திரோதயத்தை காட்டுறார். ஏன்னா நிலவொளியில் தான் அந்த காதலுடைய வேகம் தெரியும், அதனால் காட்டுறார். ஒரு அற்புதமான பாட்டு அது. சொல்கிறார், வண்ண மாலை கைபரப்பி உலகை வளைந்த இருளெல்லாம் உண்ண எண்ணித் தன் மதியத்து உதயத்து எழுந்த நிலாக்கற்றை விண்ணும் மண்ணும் திசையனைத்தும் விழுங்கிக் கொண்ட
விரிநீர் பண்ணை வெண்ணெய் சடையந்தன் புகழ்போல் எங்கும் பறந்ததம்மா. இந்த சடையப்பவளுடைய புகழ் மாதிரி இந்த நிலவொளி எல்லா இடத்திலையும் பறந்தது என்று சொல்லிவிட்டு அந்த நிலவொளியில் எப்படி கஷ்டப்பட்டார் ஒரு புது கவிதை சொல்கிற மாதிரி சொல்கிறான். இருள் கரு நெருப்பா. இருள் என்ன? கரு நெருப்பு. நிலவு என்ன? வெண் நெருப்பு. இந்த காலத்து புது கவிஞர்கள்லாம் இந்த தொடரை பார்த்தா வியப்படையணும். அப்படி எழுதுகிறான். எப்போ? 12ஆம் நூற்றாண்டில் எழுதுகிறான். கரு நெருப்பின் இடையே எழுந்த வெண் நெருப்பே என்று சீதை நிலவை பார்த்து சொல்கிறார். இந்த உருவகத்திலிருந்து சீதை எவ்வளவு தவித்தாள்னு தெரியலையா? நிலவு வெண் நெருப்பாக இருக்குது, இருட்டு கரு நெருப்பாக இருக்குது. சரி, அவளுடைய விரக தாபத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காக மலர் படுக்கையில் தாதியர்கள் கிடத்துகிறார்கள். அந்த மலர் படுக்கை எப்படியாச்சா? அந்த பூக்கள்லாம் கருகி போய்விட்டன. சீதை என்னன்னா, அப்பூக்கள் பட்டது அப்பூவையும் பட்டாள். அப்பூக்கள் பட்டது அப்பூவையும் பட்டாள். இப்படி சீதை தவிக்கிறார். சீதையினுடைய காதல் எல்லை கடந்து சென்றிருக்கிறது. அவனை பார்த்துவிட்டு ஒரு முறை பார்த்துவிட்டு பின் இறந்தால் கூட சரி என்று தனக்கு சொல்கிறாள். இப்ப ராமனுடைய காதல் நிலவை காட்டி சீதையினுடைய காதலை காட்டினான். சூரியோதயத்தை காட்டி ராமனுடைய காதலை காட்டினான். இல்லை, இங்கேதான். இது ஒரு அற்புதமான பாட்டு. ஒரு 2 பாட்டு சொல்றார். ஒரு பாட்டில் கம்பருடைய இலக்கண புலமை தெரியுது. இன்னொரு பாட்டு அப்படியே எடுத்துட்டு போய் பெரிய புராணத்தில் நுழைச்சுட்டா இது சேக்கிழார் பாட்டுன்னு சொல்லுவார். அப்படி 2 பாட்டு. இந்த ஒரு பாட்டு சொல்கிறேன். இவங்க சீதை யாரு? பெண் கனி. கம்பர் தான் இந்த மாதிரிலாம் பாடுறதுக்கு உண்டு. சீதையை பெண்கனின்னு சொன்னால் ராமனுக்கு அதுக்கு ஏற்ப சொல்லணும். சீதையை சொல்லும்போது கொல்லும் வேலும் கூற்றமும் என்னும் இவையெல்லாம் வெல்லும் வெல்லும் என்ன மதக்கும் விழிகொண்டாள் கல்லும் புல்லும் கண்டுரு சொல்லும் தன்மை தன்றது குன்றும் சுவரும் தென் கல்லும் புல்லும் கண்டுருக பெண் கனி நின்றாள். யாரவ? பெண் கனி. ஆண்டவனை தான் முன்னாடி எல்லாரும் கனியினார்கள். கடல் கிழந்த கனியே என்னும் திருமங்கை ஆழ்வார். கற்றவர் விழுங்கும் கற்பக கனி திருமாளிகை தேவர். இங்கே சொல்றார், ராமன் போனா மாலை வேளை சதானந்தம் சந்திச்சா. ஜனகரும் வந்தார். சந்திச்சுட்டு போய் தூங்க போயிட்டாங்க. முனியும் தம்பியும் போய் முறையால் தமக்கு இனிய பள்ளி எய்திய பின் இருட்கனியும் போல்வான். அவ பெண்கனி, இவன் இருட்கனியும் போல்வான். என்ன ஆயிட்டான்? கங்குலும் திங்களும் தனியும் தானும் அத்தையலும் ஆனான். இவன் என்ன கனவுல தூங்கலையா? இவன் he is alone but not alone. அவன் தனியாக தான் படுத்திருக்கான். தனி அறை தான் ஒதுக்கி இருக்கிறார்கள். இருட்கனியும் போல்வான் கங்குலும் திங்களும் தனியும் தனிமையும் தானும் அத்தையலும் ஆனான் என்று சொல்றார். இவன் காதல் எப்படி? தூக்கமே இல்லை, அவ்வளோதான். இவனுக்கு வேற ஒன்றும் இல்லை, துடிப்பு இடிப்பெல்லாம் இல்லை, தூக்கமே இல்லை. அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்கான். எப்படி அடைவது தவிக்கிறான். காலையில் சூரிய உதயம் ஆகுது. ஏன்னா நிறைய சொல்கிறத விட ஒன்றை கூட தெளிவாக சொன்னால் நல்லா இருக்கும் இல்லையா? அதனால சொல்கிறேன். இந்த சூரியோதயத்தை பாடும்போது நீங்கள் கம்பரை விஞ்சவே முடியாது. அப்படி பாடுறார். என்ன சொல்கிறார்? பண்டு வரும் குறிபகர்ந்து போர்வையினின் பொருள்வையினின் பிரிந்து போன அந்த பாட்டு பூரா வேண்டாம், எனக்கு அப்படி சொல்கிறது கொஞ்சம் கடினம். அதனால் என்ன சொல்கிறார்?
போருக்காகவும் பொருள் வயிறுக்காகவும் பிரிந்து போன உயிர் அணைய கணவன் மடி தேரில் வர கண்ட பெண்ணினுடைய முகம் மலர்வதைப் போல பொய்கையில் இருந்த தாமரைகளெல்லாம் மலர்ந்தன. காரை வேளை. அடுத்த ஒரு பாட்டு சொன்ன பாருங்க, பெரிய புராணத்தில் நுழைச்சுள்ளான்னு சொன்னல, அந்த பாட்டு இதுதான். எண்ணறிய மறையினோடு கிண்ணறர்கள் இசைபாட. காலை வேளை. எண்ணறிய மறையினோடு கிண்ணறர்கள் இசைபாட உலகம் ஏத்த விண்ணவரும் முனிவர்களும் வேதியரும் கரங்குவிப்ப வேலை என்னும் மண்ணு மணி முழவு அதிர. முழவடிக்கிறது. சிவபெருமான் நடனம் ஆடப் போறான். கிண்ணறர்கள் வேதத்தை இசைக்கிறார்கள். கடல் மத்தளமாக மாறுகிறது. மண்ணு மணி முழவு அதிர வானரங்கில் நடம்புரிவாள் இரவியான கண்ணுதல்வான் அவன் கனகச் சடை விரித்தால் என விரிந்த கதிர்கள் அம்மா. கண்ணுதல் வானவன் சடையை விரித்ததைப் போல கதிர்கள் பறந்தன. இப்போ சூரியோதயத்தை காட்டினாரா? இப்போ ராமனுடைய காதலை காட்டுமே. சூரிய உயிச்சு இந்த பையன் தூங்கிட்டு இருக்கா, எழுந்திருக்கல. அது எங்கே கெஸ்டாக போயிருக்கிறான், மிதிரையில் இருக்கா. சூரியோதயம் ஆகிட்டுது. இது ரொம்ப அழகாக மகாராஜனை தான் எனக்கு நினைப்பு வரும். மகாராஜன் சொல்லுவார், பை த ஸ்வெட் ஆஃப் தி சன் அப்படிப்பார். அவன் எழுந்திரிச்சான் எப்போ? பை த ஸ்வெட் ஆஃப் தி சன். சூரியோதயமாய் வேர்த்துதான், அதனால் எழுந்திரிச்சான் அப்படிம்பார் அவர். இதை கம்பர் பாடுறார். இவன் ஏற்கனவே பாலாழியில் கிடந்த இவன் இப்போ துயராழியில் கிடந்து சூரியன் உதித்த பின்னரும் எயிராமல் இருக்கிறான்கிறார். எல்லாழி தேரிரவி இளங்கரத்தால் அடிவருடி. எல்லாழி தேர் இரவி, ஒளி பொருந்திய தேரில் வரக்கூடிய சூரியன் இளங்கரத்தால் அடிவருடி. அதாவது அந்த காலை இளங்கதிர், அதனால் இளங்கலத்தால் அடிவருடி அனந்தல் தீர்ப்ப இவனுடைய தூக்கத்தை போக்க அல்லாழி கரை கண்டான் ஆயிரவாய் மணிவிளக்கும் அழலும் சேக்கை தொல்லாழி துயிலாதே. பழையாழி பார்க்கடல்ல துயிலாதே துயராழி நெடுங்கடலுள் துயில்கின்றாரே. அப்போ அவளிடத்திலும் காதல் இருந்தது, அவனிடத்திலும் காதல் இருந்தது. அவர்கள் இளமையால் அவர்கள் வாழ்க்கை வெற்றி பெற்றதாக சொல்ல முடியாது. அவருடைய அழகால் அந்த காதல் வெற்றி பெற்றது என்று சொல்வதை காட்டிலும் அவர்களுடைய ரூப சௌந்தரியத்தால் அல்ல, அவர்களுடைய குண சௌந்தரியத்தால் தான் அவர்களுடைய வாழ்க்கை வெற்றி பெற்றது என்று நமக்கு தெரியும். ரெண்டு பேரும் அழகு அழகு, அதை பற்றி சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஒரே ஒரு பாட்டு சொன்ன போகும், ரெண்டு பேரும் அழகுங்கிறது. இந்த சூர்பனகம் ராமனோட பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ சீதை வர்றா. பார்த்த உடனே இந்த பிரம்மதேவன் இருக்கானே, அவன் ஆண்களில் ஒரு அழகனையும் பெண்களில் ஒரு அழகையும் படைக்கணும்னு திட்டம் போட்டு அப்படி கட்டளை கல்லாக படைத்தவர்கள் தான் இந்த ராமனும் சீதையும் என்று சொல்கிறார். யார்? சூர்பனகம் சொல்கிறார். சூப்பராக சொல்கிறார். என்ன சொல்கிறா? இவர்களை விட அழகுகள் கிடையாது. நான் முன்ன கூட சொல்லியிருக்கேன், மற்ற எல்லா காப்பியத்தை காட்டிலும் ராமாயணத்தில் கதை தலைவனும் கதை தலைவியும் ஒப்பற்ற அழகுடையவர்களாக படைக்கப்பட வேண்டிய நிர்பந்தம் இந்த கவிஞர்களுக்கு இருக்கிறது. ஏன்? சீதையினுடைய அழகு ராவணனுக்கு அழகு, ராமனுடைய அழகு சூர்பனகைக்கு அழகு. அதனால அழகினாலே எதிராளிகளுக்கு அழிவு வந்த கதை இந்த கதை. அதனால்தான் ராமனை காற்று அழகன் கிடையாது, சீதையை காற்று அழகு கிடையாது, அப்படி படிச்சுட்டான். இப்போ ரெண்டு பேர் காதல் தான் எந்த வாழ்க்கை வெற்றி பெறுங்க. நம்ம நாப்பா தான் ரொம்ப அழகாக சொல்லுவார், காதலன் எப்படி இருக்கணும். காதலனுடைய உயர்வுகளை எண்ணி எந்த காதலி உருகுகிறாளோ, எந்த காதலியினுடைய உயர்வை எண்ணி காதலன் உருகுகிறானோ அவர்களுடைய காதல்தான் வெற்றி பெறும். தன்னை நினைக்காமல்
தன்னால் காதலிக்கப்பட்டவர்களுடைய உயர்வை நினைப்பவன் எவனோ அவன்தான் சிறந்த காதலன், அவன்தான் சிறந்த காதலி. இந்த அடிப்படையை வச்சுப்போம். தன்னை மறந்து தனக்கு உறவான காதலனையோ காதலியையோ நினைப்பவள் தான். நான் முன்னாடியே இது சொல்லியிருப்பேன் பல இடங்களில். டேல் ஆஃப் டூ சிட்டிஸினுடைய லாஸ்ட் சென்டென்ஸ் அருமையான ஒரு தொடர். எங்கள் ஆசிரியர் சொல்லுவார், எவ்ரி ஸ்டூடெண்ட் ஆஃப் லிட்ரேச்சர் ஷுட் ரிமெம்பர் தி லாஸ்ட் சென்டென்ஸ் ஆஃப் டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் அப்படின்பார். என்ன, அவன் ஒரு பெண்ணை காதலிச்சா, அந்த பெண்ணை ராஜா கல்யாணம் பண்ணிட்டா, புரட்சியில் அந்த ராஜாவை பிடிச்சி சிறையில் போட்டுட்டார்கள். நாளைக்கு அந்த ராஜாவுக்கு சிறைச்சேதம், கெலட்டினில் போட போகிறார்கள். காதலித்தானே, காதலில் தோல்வி அடைஞ்சானே இந்த மஜ்னு, இவன் என்ன பண்ணான்? நமக்கு போட்டியாக வந்தவன் சாவ போகிறானா, நல்லா சாகட்டும் அப்படின்னு நான் நினச்சா. நாம் காதலித்த பெண் அவள் மகிழ்ச்சியோடு இருப்பதுதான் நமக்கு மகிழ்ச்சி என்று நினைத்தான். இரவோடு இரவாக அந்த சிறைக்குள்ளே போய் சிறையில் இருந்த அந்த அரசகுமாரனை வெளியே அனுப்பிவிட்டு அவனுடைய சட்டையை போட்டுக்கொண்டு நாளைக்கு அந்த கெலட்டினுக்கு முன்னே போய் தலையை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கதை தலைவன் சொல்கிறான், இட்ஸ் எ ஃபார் ஃபார் பெட்டர் திங் தட் ஐ டூ than I have ever done. It is a far, far better rest that I go to that I have ever known. இதுதான் ஒரு காதலுடைய வெற்றி. இந்த வெற்றிக்கு காரணம், ராமனுடைய வெற்றிக்கு காரணம் சீதை. ராமனிடத்தில் குறை இல்லையா? இருந்தது. அவன் மனித வேஷம் போட்டுட்டான். சீதையை பார்த்து அவன் பேசின பேச்சு இருக்குதே, எந்த ராமபக்தனாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனால்தான் கடவுளர்களே வந்து அவனுக்கு சீதைக்கு சமாதானம் சொல்கிறார்கள். தசரதனையே சிவபெருமான் அனுப்பி சமாதானம் சொல்கிறார். ஆனால் சீதை எப்படி? அவள் செய்த தவறுதான். She was a nagging woman. A tinge of nagging is there in her life. என்ன, அந்த மான் வேணும், எனக்கு ஒன்று பிடிச்சா போதாது, நீங்களே பிடிச்சி தரணும். ஏன் அதை கேட்டான்னா வேற ஒன்றும் இல்லை, அவள் இந்த பெட்ஸ் வளர்க்கக்கூடிய இயல்புடையவள். அவள் ஏற்கனவே கிளியை வளர்த்தா, நாகன வாய்ப்புள்ள வளர்த்தா, பேர் என்ன வைக்கணும்னு ராமனை கேட்டா, கைகை பேரை வையுன்னா. அதனால் அவளுக்கு பெட்ஸ் மேலே ஒரு விருப்பம். இந்த மானை பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது, இதையும் வளர்க்கலாமேன்னு நினச்சி தான் கேட்டேன். ஆனால் அது அவ்வளவு பிடிவாதம் பிடிச்சிருக்க வேண்டியல, பிடிவாதம் பிடிச்சுட்டா, இல்லைன்னா கதை ஓட போச்சு. சரி, இப்போ அவதான் காரணம். சொல்லணாத துன்பம் காட்சிப்படலாம், சொல்லொடாத துன்பம். ஏன் சுந்தரகாண்டத்தை பாராயணம் பண்ணணும்னு சொல்கிறார்கள் தெரியுமா? துயரமாக இருக்கிறவர்கள் தான் மருந்து தேடுவார்கள். துயரமாக இருக்கிறவர்கள் சுந்தரகாண்டத்தை படித்தா இந்த துயரத்திற்கு முன்னாடி நம்ம துயரம் ஒரு துயரமாக, வாழேறு பட தேளேறு மாயுமா போல அப்படிங்கிற மாதிரி. வாழ் அடிபட்டான், வாழால் வெட்டுப்பட்டவன் தேள்கடியை பெருசாக நினைப்பான், அது மாதிரி. அதனால தான் சுந்தரகாண்டம் படிக்கணுங்க. சுந்தரகாண்டத்தில் இந்த ஒன்று நினச்சி பாருங்க, வால்மீகத்தில் இல்லை. அதாவது நனவோடு உத்திங்கிறார்கள் இல்லையா, உட்காந்துக்கிட்டு கல்யாணம் நடந்த ஆள், அந்த பரசுராமன் வந்தது சந்தித்தது, அந்த குகனோட சந்திப்பு நடந்தது, இதெல்லாம் சொல்லிட்டு வர்றவ தன்னை பற்றி நினைக்கிறாளா? வரும் வரும் என்று சுருதி நாயகன் வரும் வரும் என்று மாதிரம் அனைத்தையும் வளர்க்கின்ற கண்ணாள் நம்பிக்கை இருந்து. வேடிக்கையாக சொல்லுவார்கள், சாப்பாடு இல்லாத 40 நாள் இருக்கலாம், தண்ணி இல்லாமல் 4 நாள் இருக்கலாம், மூச்சை அடக்கி 4 நிமிஷம் இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் 1 நிமிஷம் கூட இருக்க முடியாது. அந்த நம்பிக்கை போன பொழுதுதான்
அவ தூக்கிட்டு கொள்ள போகிறான். ஆனால் அந்த துன்பத்தில் கூட அவள் என்ன நினைக்கிறா, நாம் சாப்பிடலையே, இந்த அரைக்கைகளுக்கு நடுவே நிற்கிறோமே, ஒரு காய் கறி சாப்பிட்டோமா அப்படி நினைக்கல. அது பலகால் கேட்ட பாட்டு. என்ன சொல்றா, மருந்தும் உண்டுகொள் யான் கொண்ட நோய்க்கு என மயங்கும். இது கடைசியா நினைக்கிறது. ஆனா முதல்ல அருந்து மெல்லடகு ஆரிட அருந்துமென்று அழுங்கும். யாரை பத்தி நினைவு? ராமனை பத்தி நினைவு. விருந்து கண்டபோது என்னுருமோ என்று விம்மும். யாரை பத்தி நினைவு? ராமனை பத்தி நினைவு. இருந்த மாநிலம் செல்லரித்திடவும் ஆண்டுகள் மருந்தும் உண்டுகொள் யான் கொண்ட நோய்க்கென மயங்கும். அப்ப கணவனை முன்னிலைப்படுத்தி துயர காலத்திலும் அவன் நன்றாக இருக்க வேண்டுமே என்று நினைத்து அதன் பின்னர் தன்னை நினைக்கக்கூடிய ஒரு பண்பு சீதையிடம் இருந்ததால் தான் ராமனுடைய வாழ்க்கை பெரு வெற்றியாக போய் ராமனுக்கு ஏற்றவளாக தன்னை மாற்றிக்கொண்டவள் சீதை. ராமன் அப்படி ஒரு நெருப்பு சோதனை வைத்த பின்னரும் கூட அவனோடு இணங்கி வாழ முடிந்தது என்றால் அந்த சோதனை நமக்காக வைத்தது அன்று, மக்களுக்காக வைத்தது என்ற உள் மனத்து உணர்வு இருந்ததால் தான் இணைந்து வாழ முடிந்தது, இணைந்து வாழ முடிந்தது. அதனால சீதாராமன் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன? மனைவியினால நான் உயர்ந்தேன் என்கிறார். திருவள்ளுவர் சொல்றார் இல்லையா, மனைத்தக்க மாண்புடையளாகி தற்கொண்டான் வளர்த்தக்காள் வாழ்க்கை துணைங்கிறாள் இல்லையா. அதுக்கு ஒரு சிறந்த சான்று இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். சீதை தன்னை காப்பாற்றிக் கொள்ள திறமை இல்லாமையினால் அசோகவனத்தில் இருக்கவில்லை. சரணாகதி என்பது எல்லாவற்றையும் இழந்து எந்த ஆற்றலும் இல்லாத பொழுது இன்னொருவனை போய் அடைவது சரணாகதி இல்லை. ஆற்றல் இருக்கிற பொழுதே என்னால் முடியாது, என்னை நீதான் காப்பாற்றணும் என்பதுதான் சரணாகதி. என்னிடம் கை முதல் இல்லை, என்னை காப்பாற்றுவாரும் இல்லை, ஆக்கிஞ்சின்யம் என்று இதை வடமொழியில் சொல்வார்கள். ஆக்கிஞ்சன்யத்தையும் அகதி ஆற்றல் இல்லாமையும் காட்டி எவன் ஒருவன் சக்தி இருக்கிற பொழுதே இறைவனை அடைகிறானோ அதுதான் உண்மையான சரணாகதி. ஆமா, நல்ல எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய நிலையில் இருக்கிற பொழுதே குலோப்ஜாம் கொண்டு வந்தால் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவன் தான் உண்மையிலே இனிப்பை இருக்கிறவன். டயபெட்டிஸு இங்கேயே ஒரு சுகர் ஃபேக்ட்ரி இருக்கிற போது எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் அதனால் பிடிக்காதுன்னு சொன்னால் அதுதான். ஆக எது உண்மையான சரணாகதி என்றால் ஆற்றல் இருக்கும் பொழுதே சரணாகதி அடைவதுதான். ஆற்றல் சீதையிடம் இருந்தது, தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் திறன் அவளிடத்தில் இருந்தது. எரியே அவனை சுடேல் என்ற பொழுது எரி சுடாமல் இருந்ததென்றால் பஞ்சபூதங்கள் அவள் ஆணையை கேட்கும் என்பது தெரியவில்லையா? அப்படிப்பட்டவள் ஏன் தன்னை விடுவித்துக் கொண்டு இலங்கையிலிருந்து வரவில்லை சொல்றார். அவள் தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டு வந்து விட்டாள். ராமன் கையிலே பிடித்திருக்கிறது கோதண்டம் அல்ல, அவன் கோதண்ட ராமனும் அல்ல, தண்டராமன். அதனால்தான் என்ன பண்றார், அல்லல் மாக்கள் இலங்கையது ஆகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசென்று வீசினேன். இங்க வைணவ உரையாசிரியர் ஒரு நயம் சொல்லுவான். என்ன? தூயவன் வில்லிற்கு மாசென்று வீசினேன், அப்படிதானே? வில்லுக்கு வம்சம் என்று பெயர். அது எப்படி வந்தது? வம்சம்னா மூங்கில், மூங்கிலிருந்து வந்தது வம்சம். இப்ப
இப்போ வங்கியம் என்று சொல்கிறார் இல்லையா நம்முடைய கம்பர், வங்கியம் பல தேன் விளம்பினாங்கிறார் இல்லையா. அந்த வங்கியம்னா என்ன? புல்லாங்குழல் தான். வம்சியம், அதை தான் தமிழில் வங்கியம்னு எழுதுகிறார். வம்சியம் மூங்கிலிருந்து தோன்றியது. புல்லாங்குழல் முதல்ல மூங்கிலிருந்து தான் வந்தது, இப்போ தான் எல்லாத்துலேயும் வருது. அந்த மூங்கிலிருந்து வந்தது, அதனால் வம்சியம்னு பேர். இப்போ வம்சியம்ங்கிற சொல்லு மூங்கிலாலாகிய வில்லை குறிக்கும். இன்னொன்று வம்சம்ங்கிற சொல்லு குலத்தை குறிக்கும். அவன் சொன்ன இங்கே என்ன சொல்கிறார், வைணவ உரையாசிரியர் எழுதுனா, சீதை ஏண்டா தன்னை தானே காப்பாற்றி கொள்ளவில்லை என்றால் ராமன் பிடித்திருக்கிற வம்சத்துக்கு கொத்தையாகுங்கான்னார். ராமனுடைய வம்சத்துக்கு கொத்தையாகும் கான். கொத்தைனா குற்றமாகும்னா. இப்போ ரெண்டு பொருள் வருது பாருங்க. ராமனுடைய வில்லுக்கு அது இழுக்கு, ராமனுடைய குலத்திற்கு அது இழுக்கு. அதனால் அவள் தன்னைத்தானே காத்து கொண்டிருந்தது எதற்காக? ராமனுடைய வில்லை காப்பாற்றுவதற்காக, அவனுடைய குலத்தை காப்பாற்றுவதற்காக. அதனால்தான் உன்குலம் உன்னதாக்கி பாடுற, உன்குலம் உயர்குலம் என்னது தன்னதா, என் குலம் என்னதாக்கி என்று பாடுறார் என்று சொல்லுகிறான் அனுமன். அதனால் சீதையை பற்றி சொல்லும்பொழுது அவள் ஒரு நல்ல பெண்ணாக இருந்தாள், நல்ல மருமகளாக இருந்தாள், நல்ல மனைவியாக இருந்தாள். அதனால் கணவனை விட உயர்ந்து விட்டாள். உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும், உன்னை பெற்ற மண் பெரும் மருகி என்னும் வாய்மைக்கும், மிதிலை மன்னன் தன் பெரும் தனையை என்னும் தகைமைக்கும் தலைமை சான்றாள். என் பெரும் தெய்வமையா இன்னமும் எம்ப கேட்டி என்றான். சீதை. இந்த ஒரு பாட்டை சொல்லி நிறைவு செய்கிறேன். நம்ம ஊரில் ஹிந்துஜா வெற்றி பெற்று விட்டால் நம்முடைய பிரதம மந்திரி அதை பற்றி எழுதுகிறார், நம்முடைய முதலமைச்சர் அதை கீச்சகத்தில் எழுதுகிறார். பெண்களெல்லாம் தாங்கள் வெற்றி பெற்றது போல நினைக்கிறார்கள். ஒரு பெண்ணினுடைய வெற்றி இந்தியாவின் வெற்றியாக கருதப்படுவதைப் போல சீதையினுடைய வெற்றி பெண்களுடைய வெற்றியாக போய்விட்டது. கம்பர் ஒரு அற்புதமாய் இந்த பாட்டை பாடுறார். சோகத்தாள் ஆயனங்கை கற்பினால், யாரு? சோகத்தாள் ஆயனங்கை கற்பினால் தொழுதற்கொத்த மாகத்தார் தேவிமார் வான் சிறப்புற்றார். மற்றை பாகத்தாள், யார்? உமாதேவி. இப்போது ஈசன் மகுடத்தாள். பாகத்தாள் அல்லள், பாகத்தாள் அல்லள், ஈசன் மகுடத்தாள். ஆகத்தாள் அல்லல் மாயன் ஆயிரம் மௌலிமேனாள். யார்? திருமகள் என்ன ஆயிட்டாளா? அவள் அவனுடைய மௌலியின் மேலே இருக்கிறாள், தலைமையிலே ஏறிக்கொண்டு விட்டாள். இல்லை, அவளுடைய நெஞ்சில் இருக்கிறவள் தானே. திருவாரூருடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய சீதை இப்போ அவளுடைய தலையில் இருக்கிறாளாம். சிவபெருமானுடைய ஒரு பாதியில் இருக்கக்கூடிய உமை இப்பொழுது அவனுடைய தலையில் இருக்கிறாள். ஏன்னா சீதையினுடைய கற்பு அப்படி இருந்தது என்று எடுத்து சொல்கிறார். ஆகவே ஒரு நல்ல வாழ்க்கை இல்லறம் வெற்றி பெற வேண்டுமென்றால் கணவனும் மனைவியும் ஒத்த அலைவரிசையில் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒருவர் தம்மை மறந்து அடுத்தவருடைய நலனில் அக்கறை காட்ட வேண்டும். பதவியில் இருந்தாலும், இளமையோடு இருந்தாலும், பணத்தோடு இருந்தாலும் கணவனும் மனைவியும் இணக்கமாக இல்லை என்றால் அந்த வாழ்க்கை தோற்றுவிடும் என்பதை வரலாறு நமக்கு காட்டியிருக்கிறது. ஆனால் ஒரு வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கு அழகு முக்கியமல்ல, இளமை முக்கியமல்ல, பணம் முக்கியமல்ல, வசதி முக்கியமல்ல. உள்ளம் ஒன்றினால் அந்த வாழ்க்கை வெற்றி பெறும். ஒருவருக்கு ஒருவர் இடையே காதல் இருந்தால், நிரந்தரமான காதல் இருந்தால் அந்த வாழ்வு நிலை பெறும் என்பதைத்தான் சீதாராமன் நமக்கு உணர்த்துகிறான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.